Hello everyone, this is me Trisha. I am a first year dental student. இன்னைக்கு நம்ம கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் பயோகெமிஸ்ட்ரியில் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் குளுக்கோனியோஜெனசிஸ் பற்றி பார்க்கலாம். குளுக்கோனியோஜெனசிஸ் இதிலே நம்மளுக்கு இந்த நேமிங்லேயே ஒரு டெஃபினேஷன் இருக்குது. குளுக்கோனியோஜெனசிஸ், ஜெனசிஸ்னால் ஃபார்மேஷன். நம்மளுக்கு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது. நியோங்கிறது நான் கார்போஹைட்ரேட் பார்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஃப்ரம் த நான் கார்போஹைட்ரேட் பார்ட்லேருந்து. அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா குளுக்கோனியோஜெனசிஸ்னு சொல்லுவோம். இது எங்கேருந்து நம்மளுக்கு இந்த சோர்ஸ் எங்கே சிந்தசிஸ் ஆகுதுன்னா மெயின்லி இது இந்த குளுக்கோனியோஜெனசிஸ் எங்கே நடக்கும்னா லிவர் அண்ட் கிட்னிலே தான் நடக்கும். இது எப்படி சொல்லலாம், கிளைகோலிசிஸ் அண்ட் குளுக்கோனியோஜெனசிஸ் ஆல்மோஸ்ட் சேம் பாத்வே மாதிரி தான் வரும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் கிடையாது. என்சைம்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ப்ராசஸில் இதுதான் இந்த பாத்வேவா, இதுதான் குளுக்கோனியோஜெனசிஸ்னு சொல்லுவாங்க. இதில் இந்த சைடு குளுக்கோஸ்லேருந்து நம்மளுக்கு பைருவேட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது கிளைகோலைசிஸ்னு சொல்லுவோமா. ஸோ இந்த சைடு யூஸ் பண்ணுற என்சைம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளைகோலைசிஸ் நடக்கும். அதே இது நம்மளுக்கு பைருவேட்லேருந்து, அதாவது டிசிஏ சைக்கிள் நடந்து டிசிஏ சைக்கிள்லேருந்து நம்மளுக்கு இந்த சைடு இப்படி குளுக்கோஸ் கடைசியாக டிசிஏ சைக்கிள்லேருந்து குளுக்கோஸ் கடைசியில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு குளுக்கோனியோஜெனசிஸாக ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் பார்ட்லேருந்து வரணும். ஸோ குளுக்கோஸ் தான் கடைசியாக ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் இந்த சைட்லேருந்து இப்படி வரும். அது குளுக்கோனியோஜெனசிஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் என்சைம்ஸ் சேஞ்ச் ஆகும், அதுதான் நம்ம பார்ப்போம். அண்ட் இதில் 4 கீ என்சைம்ஸ் இருக்குது குளுக்கோனியோஜெனசிஸில். குளுக்கோஸ் 6 ஃபாஸ்ஃபேட் குளுக்கோஸாக மாறும்போது குளுக்கோஸ் 6 ஃபாஸ்ஃபேட்டேஸுங்கிற என்சைம் யூஸ் பண்ணி வாட்டரோட ஒரு இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குளுக்கோஸாக ஃபார்ம் பண்ணும். ஃபாஸ்ஃபேட் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணுது. அதுதான் இது. இங்கே அதுக்கு யூஸ் பண்ணுற என்சைம் குளுக்கோஸ் 6 ஃபாஸ்ஃபேட்டேஸ். இந்த என்சைம் யூஸ் பண்ணி நம்ம குளுக்கோஸாக மாற்றும். அதே இது ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டாக ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக மாற்றும் போது நம்ம ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இது ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக மாறும். அண்ட் இந்த இது மொத்தம் 2 என்சைம் ஆச்சா. இதுக்கப்புறமா இப்போ டிசிஏ சைக்கிள்லேருந்து வர இந்த நம்மளுக்கு ஆக்சிலோ அசிட்டேட் டிசிஏ சைக்கிள்லேருந்து மேலேட் வரும். இது ஆக்சிலோ அசிட்டேட் ஃபார்ம் பண்ணும். ஆக்சிலோ அசிட்டேட்டில் ஃபாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சி கைனேஸுங்கிற என்சைம் யூஸ் பண்ணுறது மூலிமா ஜிடிபி அதோட ஜிடிபியும் யூஸ் பண்ணும்போது ஜிடிபி ப்ளஸ் ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகி நம்மளுக்கு ஃபாஸ்போயினால் பைருவேட்டுன்னு டேரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இது இன்னொரு கீ என்சைம். மொத்தம் 3 ஆச்சு. இப்போ இன்னொரு கீ என்சைம் பார்த்திங்கன்னா பைருவேட் கார்பாக்சிலேஸ். இந்த பைருவேட் கார்பாக்சிலேஸுங்கிற என்சைம் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு மைட்டோகாண்ட்ரியல் என்சைம். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏடிபி அண்ட் கோஎன்சைம் பயோட்டின் அதுக்கப்புறமா கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறது மூலயமா பைருவேட்டை நம்மளுக்கு ஆக்சிலோ அசிட்டேட்டாக மாற்றும். மைட்டோகாண்ட்ரியால் இந்த ப்ராசஸ் இது மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. ஸோ இந்த 4 என்சைம்ஸ்னால் கீ என்சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க குளுக்கோனியோஜெனசிஸில். இப்போ இந்த 4 கே என்சைம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதோட ரியாக்ஷன்ஸ் ஆஃப் குளுக்கோனியோஜெனசிஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் பைருவேட்டை நம்ம என்ன பண்ணணும்னா பாஸ்போயினால் பைருவேட்டை ஃபஸ்ட்டு மாற்றணும். ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது கார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவேட் டு ஆக்சிலோ அசிட்டேட்டாக மாறுறது. இந்த இடத்துல கார்பாக்சிலேஷன் ஒரு ப்ராசஸ். அண்ட் இந்த இடத்துலேருந்து நம்ம ஃபாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சி கைனேஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இது மூலயமா டேரெக்டாக நம்மளுக்கு ஃபாஸ்போயினால் பைருவேட்டாக மாறிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பைருவேட் கார்பாக்சிலேஸ் யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ஏடிபி அண்ட் பயோட்டின் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சிலோ அசிட்டேட்டாக மாற்றிட்டோம். ஆக்சிலோ அசிட்டேட் டிசிஏ சைக்கிளில் நடந்து மேலேட்டாக மாறுது. இந்த மேலேட் மைட்டோகாண்ட்ரியிலேருந்து வெளியே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சிலோ அசிட்டேட்டாக கன்வெர்ட் ஆகி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிடிபி அண்ட் ஃபாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சி கைனேஸுங்கிற இந்த என்சைம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்போயினால் பைருவேட்டாக மாறுது. அண்டு ஜிடிபி அண்டு ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகிடுது. அண்டு இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃப்ரக்டோஸ் இந்த இடத்துல ஃபாஸ்போயினால் பைருவேட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2 ஃபாஸ்போக்ளிசரேட் 3 ஃபாஸ்போக்ளிசரேட் 1,3 பிஸ் ஃபாஸ்போக்ளிசரேட் அண்ட் கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட் அண்ட் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் ஃபாஸ்பேட் இது வரைக்கும் அப்படியே ஃபார்ம் ஆகும். இதுக்கப்புறமா
இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக மாறும்போது ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற என்சைம் யூஸ் பண்ணி ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக மாறும். வாட்டரோட ஆட் ஆகி ஒரு ஃபாஸ்பேட் ரிமூவ் ஆகிடும். இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக ஃபார்ம். இந்த ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட் குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக மாறும். குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸாக மாறதுக்கு நம்மளுக்கு குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டேஸுங்கிற என்சைம் யூஸ் ஆகும். அதே வாட்டர் தேவைப்படும். அப்புறம் ஒரு ஃபாஸ்பேட் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு வந்து குளுக்கோஸாக ஃபார்ம் பண்ணிடும். இதுதான் குளுக்கோனியோஜெனிசிஸோட கன்வர்ஷன், அதாவது ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம். இதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, அதாவது ரொம்ப ஹை எனர்ஜி வந்து தேவைப்படும் இந்த குளுக்கோனியோஜெனிசிஸ்க்கு. குளுக்கோஸாக கடைசியில் ஃபார்ம் ஆகிறதுக்கு பைருவேட்லேருந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ நிறைய எனர்ஜி வந்து தேவைப்படும். மொத்தம் எத்தனைனா 6 ஹை எனர்ஜி ஃபாஸ்பேட் வந்து குரூப்புமே தேவைப்படுது இந்த ப்ராசஸ்க்கு. அப்போ மொத்தம் எத்தனை ஏடிபி எத்தனை ஜிடிபி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். மொத்தமாக பார்த்திங்கன்னா இப்போ 4 ஏடிபி வந்து யூஸ் ஆகும். 4 ஏடிபி வந்து யூஸ் ஆகுது. இந்த இடத்துல ஏடிபி தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ மொத்தமாக 4 ஏடிபி அண்ட் ஜிடிபி யூஸ் பண்ணுறோம் 2 ஜிடிபி. அதுக்கப்புறமா இன் அடிஷன் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் NADH வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா தேவைப்படும் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் இங்கே 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட் இருக்கு இல்லையா, இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு 2 மாலிகுல்ஸ் ஆஃப் NADH வந்து தேவைப்படும். இதுதான் எனர்ஜெட்டிக்ஸ். அதே இது நம்மளுக்கு கிளைகோலிசிஸ் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ஏடிபி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் குளுக்கோனியோஜெனிசிஸில் 4 ஏடிபி 2 ஜிடிபி அதுக்கப்புறமா 2 மாலிகுல்ஸ் ஆஃப் NADHும் அடிஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டுக்கு. இப்போ நம்ம ரெகுலேஷன் பற்றி பார்ப்போம். ரெகுலேஷன் ஆஃப் குளுக்கோனியோஜெனிசிஸில் நம்ம கீ என்சைம்ஸ் பார்த்தோம் இல்லையா, மொத்தமாக 4 கீ என்சைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அது என்னென்ன கீ என்சைம் பார்த்திங்கன்னா பைருவேட் கார்பாக்சிலேஸ் and phosphoryl pyruvate carboxykinase, fructose 1,6 bisphosphatase and glucose 6 phosphatase. இது மொத்தம் இந்த 4 key enzymes. இந்த 4 key enzymes நம்மளுக்கு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரக்டோஸ் இந்த இடத்துல குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக மாறும்போது நம்மளுக்கு எதெல்லாம் அந்த இடத்த இன்ஹிபிட் பண்ணுது இந்த ப்ராசஸ், இந்த என்சைமை யூஸ் பண்ணுறது மூலிமா எதை வந்து இந்த காம்பவுண்ட் வந்து அதை இன்ஹிபிட் பண்ணுது, எது வந்து அதை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இன்ஹிபிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்சுலின் இங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டை இன்ஹிபிட் பண்ணும். அப்போ இன்ஹிபிட் பண்ணால் என்ன ஆகும், குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அப்போ இது இன்ஹிபிட் பண்ணும். அதே இது குளுக்கோகானாக இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ப்ராசஸை ப்ரொமோட் பண்ணி நம்மளுக்கு குளுக்கோஸ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு குளுக்கோகான் வந்து என்ன பண்ணுது, அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது குளுக்கோனியோஜெனிசிஸ் நடக்கிறதுக்காக. அண்ட் அதே இது இன்சுலின் வந்து அந்த ப்ராசஸை இன்ஹிபிட் பண்ணுது. இப்போ டியூரிங் ஸ்டார்வேஷன் அப்போ அதே மாதிரி டயபெட்டிக் மில்டஸ் அப்போல்லாம் ஹை லெவல் ஆஃப் குளுக்கோகான் வந்து இருக்கும். அப்போ அந்த ஹை லெவல் ஆஃப் குளுக்கோகான் இருக்கும்போது நம்ம அது வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், அதாவது குளுக்கோனியோஜெனிசிஸ்க்கு ஸ்டிமுலேட் பண்ணும். அதே இது வெல்ஃபெட் ஸ்டேஜ் அப்போ பார்த்திங்கன்னா இன்சுலின் வந்து இருக்குமா, அப்போ அப்படி இன்சுலின் இருக்கும்போது இன்சுலின் வந்து என்ன பண்ணும், சப்ரெஸ் பண்ணும் இந்த குளுக்கோனியோஜெனிசிஸ் ப்ராசஸை. அப்போ நம்மளுக்கு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ இதுதான் இன்ஹிபிட் அண்ட் ஸ்டிமுலேட் பண்ணுற இது ஒரு ரெகுலேஷன். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா AMP சிட்ரேட் அண்ட் ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் அண்ட் ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்டோட இது ஃபார்மேஷனுக்கு இன்ஹிபிட் பண்ணுறது அண்ட் ஸ்டிமுலேட் பண்ணுறது. சிட்ரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட் வந்து ஸ்ட்ராங்லி என்ன பண்ணுன்னா ஸ்டிமுலேட் த ஃபாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் அண்ட் இன்ஹிபிட் த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டேஸ். இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா அது இந்த ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட்டேஸ் என்சைம் வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டேஸுங்கிற என்சைமை இன்ஹிபிட் பண்ணிடுது. ஸோ ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்டை நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாமல் போயிடுது. அதே மாதிரி தான் இந்த ஏஎம்பி வந்து எதை ஸ்டிமுலேட் பண்ணுன்னா ஃபாஸ்போஃப்ரக்டோகைனேஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அது வந்து எங்கே இருக்குது, கிளைகோலைசிஸில் இருக்குது. ஆனால் அதே இது எங்கே இன்ஹிபிட் பண்ணுன்னா இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டேஸ் என்சைம் இருக்கு இல்லையா குளுக்கோனியோஜெனிசிஸில், இந்த இடத்துல இது என்ன பண்ணுதுன்னா இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ கிளைகோலைசிஸ் வந்து இஸ் டர்ன்டு ஆன் குளுக்கோனியோஜெனிசிஸ் இஸ் இன்ஹிபிட்டட். அது ஆனாச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு இன்ஹிபிட் பண்ண அந்த மாதிரி நடக்கும். சிட்ரேட் லெவலும்
அதே இது ஹை லெவல் ஆஃப் ஏடிபி அண்ட் சிட்ரேட் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குன்னு இண்டிகேட் பண்ணும். அப்போ ஏடிபி அண்ட் சிட்ரேட் வந்து என்ன பண்ணுன்னா இன்ஹிபிட் பண்ணும் ஃபாஸ்ஃபோஃப்ரக்டோகைனேஸை. வேறு சிட்ரேட் வந்து என்ன பண்ணுன்னா ஆக்டிவேட் பண்ணி ஃப்ரக்டோஸ் 616 இந்த பிஸ்பாஸ்பேட்டேஸ் என்சைம் வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த கண்டிஷனில் கிளைகோலிசிஸ் வந்து இருக்கு இல்லையா, அப்போ வந்து கிளைகோலிசிஸ் வந்து அங்கே இன்ஹிபிட் ஆகும், குளுக்கோனியோஜெனிசிஸ் வந்து இங்கே ப்ரொமோட் ஆகும். இந்த குளுக்கோனியோஜெனிசிஸில் இதெல்லாம் ப்ரிகர்சராக இருக்குது அப்படின்னா ப்ரோபியோனைல் கோஏ, லாக்டேட் அண்ட் குளுக்கோஜெனிக் அமினோ ஆசிட், கிளிசரால், குளுக்கோஜெனிக் அமினோ ஆசிட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இது 4மே பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ரிகர்சராக இருக்குது. இப்போ ப்ரோபியோனைல் கோஏ ஏடிபி பயோட்டின் கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்து ப்ரோபியோனைல் கோஏ கார்பாக்சிலேஸ் என்சைமோட சேர்ந்து மெத்தில் மெலோனைல் கோயோ வருது. இது வந்து மெத்தில் மெலோனைல் மியூட்டேஸோட சேரும்போது சக்சினைல் கோயோ ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு டிசிஏ சைக்கிள்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் குளுக்கோஸ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ அது வழியாக நடக்கலாம். அல்லது லாக்டேட் அண்ட் குளுக்கோஜெனிக் அமினோ ஆசிட் இருந்துச்சுன்னா லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் மூலிமா என்ஏடி வந்து நம்மளுக்கு என்ஏடி ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ லாக்டேட் வந்து என்னவா மாறும், பைருவேட்டாக மாறும். அதே குளுக்கோஜெனிக் அமினோ ஆசிட் இருந்தாலும் அங்கே பைருவேட்டாக மாறும். ஸோ பைருவேட்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக குளுக்கோஸ் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த ஃபார்மில் இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக கன்வெர்ட் ஆகி நடந்துடும். அதுதான் நம்ம ப்ரிகர்சர் பார்க்குறோம். இப்போ வந்து கிளிசராலாக இருந்துச்சுன்னா கிளிசரால் 3-பாஸ்பேட் டீஹைட்ரோஜினஸ் என்சைம் யூஸ் பண்ணுறது மூலயமா டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட்டாக மாறும். அப்போ இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட்னா நம்ம ஃப்ரக்டோஸ் 1,6-பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் இங்கேருந்து நம்ம ஈஸியாக குளுக்கோஸாக மாற்றிடலாம். ஸோ இது ஒரு ப்ரிகர்சராக இருக்குது. இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, இதோட சிக்னிஃபிகன்ஸ்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் லாக்டேட் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, லாக்டேட் வந்து ப்ரொடியூஸ்டு பை த மசில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, மசில் அண்ட் அந்த எரித்ரோசைட் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே இது கிளிசரால் வந்து பார்த்திங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரோபியோனைல் கோஏ வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ்டு பை த ஆக்சிடேஷன் ஆஃப் ஆட் கார்பன் நம்பர் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அண்ட் ஒரு கார்பன் ஸ்கெலிட்டன் ஆஃப் சம் அமினோ ஆசிட்லேருந்து நம்மளுக்கு இந்த ப்ரோபியோனைல் கோஏ வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த குளுக்கோனியோஜெனசிஸ் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் குளுக்கோஸை வந்து டு சம் டிஷ்யூஸ்க்கு வந்து தருது, சச் அஸ் பிரெயின், எரித்ரோசைட், லெங்ஸு, கார்னியா ஆஃப் ஐ அண்ட் கிட்னியில் அந்த மெடுலா ரீஜியன் இதெல்லாமே விச் ரெக்வயர்ஸ் ஒரு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குளுக்கோஸ் வந்து தேவைப்படும் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ குளுக்கோனியோஜெனசிஸ் நடக்கிறது மூலிமா அங்கேயும் வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக இந்த ப்ராசஸ் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அங்கே எனர்ஜியாக வந்து கொடுக்குது அந்த இடத்துலலாம். இந்த வீடியோவில் நம்ம குளுக்கோனியோஜெனசிஸ் அது எங்கே நடக்குது, அதோட அப்படி குளுக்கோனியோஜெனசிஸ்னால் என்ன அண்ட் அதோட ரியாக்ஷன் பார்த்தோம், அதோட எனர்ஜெட்டிக்ஸ் பார்த்தோம், ரெகுலேஷன் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.